முதலமைச்சர் வந்து சபாநாயகர் கடந்து போல இன்னும் அவர் அதை வருத்தப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கசந்து கொண்டு என்ன கூட்டணியில் வச்சுக்காதீங்க அப்படின்லாம் சொல்றாரு. சட்டசபையில் முந்திரி கொட்டை என ஒருமையில் பேசியதால் அதிருப்தியில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கூட்டணியை விட்டு விலக இருப்பதாக வெளியான தகவல் குறித்து அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம் செய்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு 9 மாநிலங்கள் வரவேற்றிருக்கிறது. மாநில முதலமைச்சருடைய மாநாட்டை தென் திசையிலிருந்து தமிழகத்தில் துவக்கியிருக்கிறார். இந்தியாவின் வரைபடம் கங்கையில் துவங்கியது என்பது மாதிரி இன்றைக்கு சென்னையில் துவங்குகிறது என்ற நிகழ்வை உருவாக்கி காட்டியிருக்கிறார். அன்பு தலைவர் கலைஞருடைய காலத்தில் இந்தியாவின் தலைநகர் டெல்லி என்பதை மாற்றி சென்னை என நிரூபித்தார். மீண்டும் அந்த நிரூபணம் நிரூபிக்கப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அகில இந்திய தலைவராக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார். வாழ்க பல்லாண்டு. எதிர்கட்சி தலைவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. மக்கள் வீட்டில் விட்டு வெளியில் வந்தால் நிம்மதியாக திரும்ப முடியாத ஒரு சூழல் தமிழகத்தில் ஏற்பட்டு எதிர்கட்சி தலைவர் நேற்று சொல்லியிருக்காரு. சென்னை மாவட்டத்தினுடைய ஆளுமை மிக்க அருமை அவர்கள் சட்ட ஒழுங்கை தினசரி பார்க்கக்கூடியவர், முழு மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர். அண்ணன் அவர்களே தக்க சான்றாக பதிலளிப்பார். சொல்லியவரும் ஒரு மனிதர் தான். அவர் தினந்தோறும் அவர் இல்லத்திலிருந்து சட்டமன்றத்திற்கு வருகிறார். மீண்டும் தினந்தோறும் வீடு திரும்புகிறார். மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிறார். அப்படி என்றால் அவர் மக்களிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவரா? சுபிட்சமாக மிக மிக சந்தோஷமாக அமைதி பூங்காவாக நிகழ்கின்ற தமிழகத்தில் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை எழுப்புவது எதிர்கட்சி என்ற தளத்திலே தாங்கள் இருக்கிறோம் என்ற இருப்பை காட்டிக்கொள்வதற்காக அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. எங்கள் பணி மக்கள் பணி. காலையிலே 7 மணிக்கே தொடங்கி விடுகிறோம். இரவு எந்நேரம் என்று தெரியாது. இப்படி நாளும் உழைக்கின்ற தளபதி அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற நாங்கள் தொடர்ந்து மக்களுக்காக களத்திலே நிற்போம். கசந்து கொண்டு என்ன கூட்டணியில் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நாளைக்கே முதல் வந்து சரி வராது, இந்த கூட்டணி வேலைக்காகாதுன்னு சொன்னா கூட நான் அந்த மகிழ்ச்சியை ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. இது உரிமையில பேசுறது அதுக்கு பதில் சொன்னது முதலமைச்சர் வந்து சபாநாயகர் கடந்து போல இன்னும் அவர் அதை வருத்தப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கசந்து கொண்டு என்ன கூட்டணியில் வச்சுக்காதீங்க அப்படின்லாம் சொல்றாரு. அது அவர் எடுக்க வேண்டிய முடிவு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.